சத்துரு தலை கவிந்தோட நித்தமும் கிரிய செய்திடும். சத்துரு தலை கவிந்தோட நித்தமும் கிரிய செய்திடும். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும். என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும். உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈண்டிடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே. திருப்பாதம் நம்பியிருந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 132 அதிகாரம் 16 முதல் சில வசனங்கள். அதன் ஆசாரியர்களுக்கு இரட்சிப்பை உடுத்துவேன், அதிலுள்ள பசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பையை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். பிரியமானவர்களே, ஆசாரியர்களுக்கு இரட்சிப்பை உடுத்துவேன் என்று சொன்ன தேவன், பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள் என்று சொன்ன தேவன், தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவாராம். அவர் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக அவர் ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவாராம். அவருடைய சத்துருக்களுக்கு வெட்கத்தை கர்த்தர் உடுத்துவாராம். அவர் மீதிலோ அவருடைய கிரீடம் பூக்கும் என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, தாவீதை ஒரு தனித்தத்துவமாக கர்த்தர் இந்த இடத்தில் வேறுபடுத்தி அவரை கனத்துக்குரிய பாத்திரமாய் அவர் சொல்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆம், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் இப்படியாய் கர்த்தர் ஒரு தனித்தத்துவமான ஓர் வேர் பிரிக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு மகிமையான கனத்திற்குரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அறியுங்கள். தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணினது போல உங்களுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்திருக்கிறபடினாலே உங்களுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். உங்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். உங்கள் மீதிலோ கர்த்தருடைய கிரீடம் பூக்கும் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய அபிஷேகத்துக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில்
கெஞ்சுவோம். அவருடைய அபிஷேகத்தினாலே நிரப்பப்படுவோம். அவருடைய அபிஷேகத்தின் மூலம் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.